அனைத்து நண்பர்களுக்கும் இனிய மதிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்கப்பட்ட இந்த கணிப்பு இது நல்ல ஒரு கணிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இது ஒரு சின்ன ஒரு பேட்டர்ன் தான். இது நீ ஒர்க் அவுட் ஆனிச்சுன்னா நல்ல ஒரு விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அதனால் நேற்று நம்ம வீடியோவில் பதிவிட்ட என்ன நம்பர் பதிவிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன் போட்டிருந்தோம். ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா 6, 5, 7 அப்படிங்கிற நம்பரை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா நேற்று 7, 5 அப்படிங்கிற 2 ஆல் போர்டுமே நேற்று வின்னிங் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதில் ஸ்பெசிஃபிக்காக எந்த நம்பர் நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7 நாட்களில் 7, 8 நாட்களில் பார்த்திங்கன்னா 7, 4ங்கிற 2 நம்பர் வராமல் இருக்குது. அந்த 2 நம்பருங்களை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஆல் போர்டில் ட்ரை பண்ணுங்கள். அந்த 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் கண்டிப்பாக இன்றைக்கி 7 வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் 7, 4, 4, 7ங்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு 3 டிஜிட்டாக ட்ரை பண்ணக்கூடியவங்க 475, 675 அப்படிங்கிற மாதிரி நம்பருங்களை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னோம். நம்ம வீடியோவை கரெக்டாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் மேக்ஸிமம் 57, 75 அப்படிங்கிற நம்பரை ட்ரை பண்ணுங்கன்னே சொல்லியிருப்பேன். சரிங்களா? அதனால் நேற்று அப்படி வின்னிங் வாங்கியிருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஒரு பேட்டர்ன் தான். பட் முந்தின நாள் எடுத்திருந்தா இது ஒரு சூப்பரான ஒரு 4D எடுத்துருக்கலாமோ அப்படின்னு ஒரு கணிப்பு இருந்தது. ஓகேங்களா? ஆனால் இந்த 2021 சார்ட்டுங்கிறது கொஞ்சம் ஸ்பெஷலானது தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால் நேற்று டைரெக்டான ஒரு 4 டிஜிட் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 55, 71 அப்படிங்கிறது தான் நேற்றான டைரெக்டான 4 டிஜிட். சரிங்களா? இந்த பேட்டர்னை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசித்தோம். ஓகேங்களா? அந்த பேட்டர்ன் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரிசல்ட் என்னென்னு பாருங்களேன். 3088ன்னு இருக்கும். இந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா முந்தின நாள் ரிசல்ட் 8038 அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? 8038 அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேத்தியோட ரிசல்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா தெரியும். ஓகேங்களா? இந்த இடங்கள் பாருங்கள், ரெட் கலரில் போட்டிருக்கேன். நேற்று ரிசல்ட் 5571 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? 5571 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த 2 நம்பர் என்ன பேட்டர்ன் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, கீழே பாட்டம் பாருங்களேன். ஒரு நாள் விட்டு என்ன பண்ணியிருக்காங்க, 6744ங்கிற ஒரு க்ளூ நம்பர் எடுத்திருக்காங்க. எதுக்கு 8038ங்கிற 4 டிஜிட்டுக்கு 6744ன்னு ஒரு க்ளூ நம்பர் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அந்த 6744 அடுத்த நாள் கரெக்டாக நம்ம இந்த இடத்த பார்த்துருந்தா அதே 6744 மேலே பாருங்களேன். மேலே 6744ன்னு இருக்கும். நேற்றோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா 5571. ஓகேங்களா? அந்த நம்பர் இருக்கும். ஓகேங்களா? அப்போ 2 ரிசல்ட் தள்ளி பார்த்திங்கன்னா அந்த நம்பர் எடுத்திருப்பாங்க. சூப்பரான ஒரு பேட்டர்ன் தான். 6744 இந்த இடத்துல மேட்ச் ஆகுதுங்கும்போது இது பார்த்திங்கன்னா நவம்பர், டிசம்பர். ஓகேங்களா? நவம்பர், டிசம்பர் அப்படிங்கும்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு திரும்ப 6744 எந்த இடத்துல மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு பார்த்திங்கன்னா ஜனவரியில் மேட்ச் ஆகுது. ஓகேங்களா? அப்போ டிசம்பரில் முடிஞ்சு ஜனவரியில் ஓப்பன் ஆனால் இந்த இடம். ஓகேங்களா? அந்த 6744ங்கிறது இந்த இடத்துல 7464ன்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு நாள் கேப் விட்டு, ஓகேங்களா, மேலே சொன்ன மாதிரி ஒரு நாள் கேப் விட்டு இந்த இடத்துல வரக்கூடிய இந்த நம்பர் 5624ஆக வரலாமா அப்படிங்கிறது பார்க்குறோம். அப்படி இல்லைன்னா 0224ஆக வருமா, இல்லை 3052ஆக வருமா, 7395ஆக வருமா, 6759ஆக வருமா அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் தான் பார்க்குறோம். ஓகேங்களா? அதனால் இந்த பேட்டர்ன் என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எழுதி போடுறேன். அது பார்த்திங்கன்னா 5624, 2402, 0235, 3579, 7965. ஓகேங்களா? 7965 அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே ரெகுலராக பார்க்கக்கூடிய இந்த 4 டிஜிட் பேட்டர்ன் அப்படிங்கும்போது இதுக்கான பாட்டம் க்ளூ பாருங்களேன். 7442 அப்படின்னு சொல்லியிருக்கோம். நேற்று டைரெக்டான 4 டிஜிட் 5571க்கு கீழே 7442 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் எந்த பேட்டர்ன் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 7427 அப்படிங்கிற மாதிரி நம்பர் மேட்ச் ஆகுது. அப்போ 427, 427ங்கிற மாதிரி நம்பருங்க மேட்ச் ஆகிறதுனால இந்த இடத்துல இருக்கக்கூடிய பர்டிகுலரான இடம் கரெக்டாக ஒரு பேட்டர்னில் இந்த இடத்துல க்ளோஸ் ஆகுமா அப்படின்னு பார்க்குறோம். ஓகேங்களா? இதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா மேலே 369 இருக்கும். இந்த இடத்துல நேற்று ரிசல்ட்டுக்கு 557 369 அப்படின்னு ஒரு க்ளூ இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 296ன்னு இருக்கும். ஓகேங்களா? அப்போ 296க்கு 396ஆக இருக்கலாம். இன்றைக்கி 296ஆக கீழே இறங்கலாம். ஓகேங்களா? அதனால் பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த நம்பரை 3343, 0797, 0359, 0264, 0073, 4201 அப்படிங்கிற மாதிரி எழுதலாம். ஓகேங்களா? இந்த நம்பரை பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 20 ரூபீஸ் டோக்கனில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது டைரெக்டாக வரக்கூடிய நம்பராக இருக்கும். ஓகேங்களா? அதே போல் இந்த நம்பரை உல்ட்டா பண்ணி எழுதும்போது 3433. ஓகேங்களா? 3433, 7970, 9530, 4620, 3700, 1024 அப்படிங்கிற ஒரு நம்பராகவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? அதனால் இது நல்ல பேட்டர்னாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன். இந்த இடத்துல நேற்று ரிசல்ட்டுக்கு 5571க்கு பார்த்திங்கன்னா மேலே டாப்பில் 369ன்னு இருக்கும். ஓகேங்களா? அப்போ 369 கீழே பார்த்தீங்கன்னா 379ன்னு இருக்கும். பட் இந்த இடத்துல ஒரு நாள் ரிசல்ட் இல்லைங்கும்போது அந்த இடத்துல என்ன நம்பர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 786ன்னு வருது.
அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கண்டினியூ வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7864 அப்படின்னு வருது. பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ளூவாக இருக்கும். ஓகேங்களா, டாப் க்ளூ வந்து நல்ல க்ளூவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த இடங்கள் வந்து இந்த பேட்டர்ன் இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய 2820 ஏன் மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நேற்று வந்த ரிசல்ட்டுக்கு 69 வந்து டாப் க்ளூவாக இருந்தால் இந்த இடத்துல 68 வந்து டாப் க்ளூவாக இருக்கலாம். ஓகேங்களா, அப்போ வந்து 6693ன்னு இருக்கலாம், இன்றைக்கி வந்து 684ஆக இருக்கலாம். அதனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த 2820ங்கிற நம்பரையுமே நீங்கள் டைரெக்டாக ட்ரை பண்ணுங்கள். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே பாட்டமில் இந்த இடத்துல 7 அப்படின்னு சொல்லியிருக்கும். ஓகே, நேற்று ரிசல்ட்டுக்கு பாட்டம் 7 இருக்கும். இந்த க்ளூலையுமே பார்த்திங்கன்னா பாட்டம் வந்து 7 தான் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இன்னொரு நம்பர் இருக்கும் 1264 அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த நம்பர் வந்து 1264 அல்லது 4621ஆக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். ஓகேங்களா, இதோட டாப் க்ளூ பார்த்திங்கன்னா 69 தான் இருக்கும். நேற்றையோட டாப் க்ளூவுமே 69 தான் இருக்கும். ஓகேங்களா, அதனால் 58 அப்படிங்கிற டாப் க்ளூ 69 58ஆக போனால் மேலே போகலாம். அதனால் 0925 ஓகேங்களா, 0925 அப்படிங்கிற ஒரு நம்பருமே சூப்பரான ஒரு பேட்டர்ன் தான். ஓகேங்களா, கீழே 48ன்னு இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கீழே பாட்டம் 47ன்னு இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக தெரியுறதுனால கொஞ்சம் பிக் பிளேயர்ஸ் வந்தீங்கன்னா கொஞ்சம் பக்காவாக செக் பண்ணி விளையாடுங்க. சரிங்களா, அதனால் இந்த நம்பருங்களாம் என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த நம்பரில் இருக்கக்கூடிய எண்கள் வந்து 0925 4621 2820. ஓகேங்களா, இந்த 0925ங்கிறது இன்றைக்கி சி போர்டில் 5 வரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் இந்த 0925 வரலாம். ஓகேங்களா, அதே போல் 5624ஆக வரலாம். ஒரு நம்பர் குறைஞ்சி வரலாம். அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர் 7965. ஓகேங்களா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேட்டர்னாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ். ஓகேங்களா, 3579மே வந்து ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் நம்பர் தான். 0359 அப்படிங்கிறதுமே சேம் அதே மாதிரி நம்பர் தான். ஓகேங்களா, இது என்ன நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய எண்களும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய பர்டிகுலரான எண்களில் இருக்கிற எண்களுமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. ஓகேங்களா, ஓரளவுக்கு மேட்ச் ஆகிறனால தான் ஒரே நம்பர்ஸே 2 தடவை எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதனால் இந்த நம்பர் 3579ங்கிறது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பாருங்கள். அதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம 379 சொல்லியிருந்தோம். 786 இங்கே 4 அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, 7864 அப்படிங்கிற நம்பர் வந்து நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னு பாருங்கள். 7684ஆக வரலாம். ஓகேங்களா, இந்த 7684 கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பாருங்கள். 7684 வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது. சரிங்களா, அதனால் இந்த நம்பரை வந்து பாருங்கள். ஏசியில் 64 அல்லது ஏசியில் வந்து 65 அப்படிங்கிற நம்பரையுமே நீங்கள் பாருங்கள். சரிங்களா, அதனால் இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இந்த நம்பரை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொன்னால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம போட்டிருக்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 4 டிஜிட் பேட்டர்ன் தான். பட் அதிக எண்கள் இல்லை, கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய எண்கள் நான் கொடுத்துருக்கேன். இது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகிற நம்பர்ஸ் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, அதனால் இந்த பேட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு 3 டிஜிட்டாக ட்ரை பண்ணக்கூடியவங்க கடைசி கொடுத்துருக்கூடிய 925 621 820 359 684 624 402 235 579 965 அப்படிங்கிற மாதிரி பேட்டர்னில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சரிங்களா, அதனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய எண்கள் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் உங்களுக்கு மேஜராக கணிப்பில் வரும்பொழுது எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்து கிடைக்கும் எதிர்பார்க்குறேன். நேற்று போல் வந்து நல்ல ஒரு ஆல் போர்டு இன்றைக்கி கிடைச்சிதுன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டாக என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஆல் போர்டு 6 4 5 எகெயின் வந்து சி போர்டில் 5 வந்தால் இந்த 645 கூட ரிசல்ட்டாக வரலாம். ஓகேங்களா, முடிஞ்சதுன்னா எடுத்து ஒரு 10 ரூபா டோக்கன் அந்த மாதிரி இருந்ததுன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 645 ஒரு செட்டு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் நீ கொடுக்குற ஆல் போர்டு நம்பர். ஓகேங்களா, இந்த நம்பரை நீங்கள் ஏபிபிசிஎஸ்சியாக ட்ரை பண்ணாலும் சரி அல்லது இந்த நம்பரை ஆல் போர்டாக நீங்கள் ட்ரை பண்ணாலும் சரி. ஓகேங்களா, எனக்கு ஏ போர்டில் 6 பி போர்டில் 4 சி போர்டில் 5 அப்படிங்கிற மாதிரி 645 அப்படிங்கிற நம்பர் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இது 3 டிஜிட்டாக கூட நீங்கள் மேக் பண்ணி விளையாடுங்க. ஓகேங்களா, அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.